குழந்தைக்கு என்ன பண்ணலாம்? ஆமாம் தங்கம், 2 குழந்தை பெற்ற திமுறில் பேசக்கூடாது. திருவெண்காட்டில் போயிருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும்? புருஷன் முன்னாடி முதல்ல ஒன்றா இருக்கணுமா? ஐயா வாங்க. இல்லை வாங்க வாங்க, உங்களை தான் கூப்பிட்டேன். சார் பேர் ஆழ்துரை சார். நான் சொன்னேன் இவங்க அண்ணன் தான் வந்து ஊட்டி எம்பிம்மா. ரொம்ப அம்மா அரசியல்வாதிகள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப சாஃப்டான பீப்புள்மா. பணம் இருக்கிறது தெரியாது. அந்த ஊரே அவங்களோட தான்மா. அந்த மலையே இவங்களோட மக்களோட தான். பணம் கிடையாது, பணத்தை பற்றி ஒரு எண்ணம் கிடையாது. அரசியல் அதிகாரம் திமுறலாம் கிடையாதுமா. இவங்க ஃபேமிலி வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி. அவங்க எம்பி கொடுத்து மாவட்டத்தில் கொடுத்துட்டு போன ஃபேமிலி. இன்றைக்கும் அவங்க அந்த ஊரில் பெரிய ஆளுனா அதுக்கு இவங்களோட குணாதிசயங்கள் தான் காரணம். உங்களை அந்த சூப்பர் வந்து பார்த்தார்ல, சூப்பர் ஆமாம் சார். எப்படி வந்து பார்த்தாரு? இல்லை உங்களை எப்படி கண்டுபிடிச்சார்? நீங்கள் மைக்கில் வச்சுங்க. இல்லை வாயில் சார் சூப்பர் ஐயர் இவர் தெரியாது, எனக்கு தெரியாது. வணக்கங்க. ஊட்டியிலேருந்து ஆழ்துரை. சார் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி திருச்செந்தூர் போயிருந்தோம் கோயிலுக்கு. போனோடனே நானும் மேடம் எல்லாம் போயிருந்தோம். சரி சார் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கு உட்காண்டிருந்தோம். அவர் எங்கேருந்து வந்தார் எங்கன்னு ஒன்றும் தெரியல. சார் நீங்கள் சொக்கலிங்கம் சார் சொல்லி வந்தீங்களா அப்படின்னாரு. எங்களுக்கு அதிசயமாக போயிடுச்சு. அங்கே 200க்கு மேற்பட்ட இவங்கெல்லாம் பூஜாரிங்கெல்லாம் இருக்காங்க. அவர் மட்டும் எப்படி திடீர்னு வந்து எங்களை கேட்டாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆமாம் சார், சொக்கலிங்கம் சார் தான் சொன்னார் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க எங்களோட லாட்ஜ் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணிடலாம். கோயில் இது ஃபஸ்ட்டு 6 மணி பூஜைக்கு நீங்கள் தான் முதல் மரியாதை பண்ணணும், நீங்கள் தான் உட்காந்து பண்ணணும்னு சொல்லி அந்த 6 மணி பூஜைக்கு போய் வந்திருந்தோம். அது எங்கே போனாலும் சாரோட பேர் சொன்னாலே போதும். த்ரூஅவுட் தமிழ்நாடு முழுக்க ஒரு முதல் மரியாதை இருக்குது. இப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட டிவோட்டிஸ் ஆகிட்டோம். நானும் ஒய்ஃபு எங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அவரோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் தூங்குறதுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் எங்களுக்கு தெரியல. சரிங்க சார். இல்லை விஷயம் என்னென்னா, நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்க வந்து மடிப்பிச்சை நான் எடுக்க சொல்லலை. நான் சொன்னேன்னா நான் சொல்லலை. இவங்களா சரி எடுப்போமேன்ட்டு. அது ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கும் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? அது வந்து எடுத்தவனுக்கு தான் தெரியும். நான் எடுத்தனால தான் இன்றைக்கி கோடீஸ்வரம்மா 96 நம்ம சொல்லுங்கள். அந்தம்மா மைக் கொடுங்களேன். வணக்கம் சார். நான் யூடியூப்பில் தான் இப்போ சமீபமாக தான் உங்கள் நிகழ்ச்சி பார்த்தேங்க சார். எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பையன் ஒரு பொண்ணுங்க சார். பொண்ணு கல்யாணமாகி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. பொண்ணு சேர்ந்து ஏன் ஏமாற்றிட்டாங்க, அந்த துக்கம் தாங்க முடியாமல் பாப்பா சாகணும் நான் சாகணுங்கிற எல்லைக்கு போயிட்டோங்க சார். அப்போ தான் உங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த கர்ம வினை அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கும்போது முருகன் கோயிலில் போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி திருச்செந்தூர் முருகனுக்கு போனோம். அப்போ போகும்போது பஸ் ஸ்டாப்பில் உட்காரும்போது எங்கள் வீட்டுக்காரே பிச்சை எடுக்குவா, நான் எடுக்க மாட்டேன் நீ வேணா எடு அப்படின்னு சொன்னார். அட முருகா, போகும்போதே பஸ் ஸ்டாப்பில் உட்காரும்போதே இப்படி சொல்கிறாரே முருகா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் எடுக்க வேண்டாம் சும்மா துணைக்கு நில்லுங்க நானும் பாப்பாவும் எடுக்கிறோன்னு சொன்னோம். சரின்னு போயிட்டாங்க சார். சந்தோஷமாக தான் வந்தார். செம்பட்டியில் போனோடனே 18,000 செல்ஃபோன் மிஸ் ஆகி போச்சு. எங்க வீட்டுக்காருக்கு. உங்க வீட்டுக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்டி ரொம்ப சந்தோஷம். அது மேல அஃபெக்ஷனா இருந்தார்ல. அப்புறம் முருகனை நம்பலையல்ல, இது அடி. நானும் பாப்பாவும் பேசிட்டோம். எடுக்கும் போதே இவர் பாயில வச்சார் முருகனை. நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கூட நிற்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நான் எடுக்க மாட்டேன், ஆம்பளை போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னாரு. அடி விழுந்தது. ரொம்ப அதை பற்றி ஒரே பண்ணலை. செல்ஃபோன் வேணால் போயிட்டு போது நம்ம போன காரியத்தை முடிக்கணும்னு போனாங்க சார். போயிட்டு எல்லாம் கடலில் நீராடிட்டு நாளிக்கிழமையில் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு என்னால் நிற்கவே முடியாது சார். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட எனக்கு கால் வலி வந்துடும். 2 மணி நேரம் லைனில் நின்று முருகனை மட்டும் முருகன் பக்கத்தில் இருந்து நான் தரிசனம் பண்ணணும். 3 நேரம் போய் 3 நேரம் முருகனை பார்க்கவே முடியல. கால் வலினால் திருப்பி வந்துடுவோம். முடியலன்னு ஓடி வந்துடும். இந்த வட்டம் லைனில் 2 மணி நேரம் நின்னுங்க சார். முருகனை ஒரே உன்னை பார்க்கணும், என்னென்ன கருமை வேணே போக்கணும்னு போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் மடிப்பிச்சு எடுத்தோங்க சார். 460 ரூபா கிடச்சிது. ஒரே ஒரு ஆள் திடீர்னு வந்து ஒரு 100 ரூபாயை பழிச்சுன்னு தூக்கி பாப்பா மடியில் போட்டுட்டு பிரிட்டன் போயிட்டார்.
மற்றவங்கள்ட்ட நான் கெஞ்சினேன், பாப்பாவுக்கு திருப்பி கல்யாணம் ஆகணும், மடிப்பிச்சை போடுங்கன்னு. எல்லாரும் மனசார ஒருத்தர் கூட மனம் கோணாமல் போட்டாங்க. அப்புறம் இதுக்கு எப்படி முடிச்சுக்கிறதுன்னு தெரியலையே, 1 மணி நேரமா 2 மணி நேரமா ஃபுல்லாக எடுக்கணுமா நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, முருகா எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி வேமா வந்தார். அம்மா எடுத்த வரைக்கும் போதுமா, மூட்டை கட்டிட்டு போகாத, நட போ அப்படின்ட்டார். முருகன் வரான் செக்யூரிட்டியா. அதோட அப்படியே வந்துட்டுங்க சார். கீழே வந்து உட்காந்து அந்த மண்டபத்தில் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு, நீங்கள் என்னமோ பண்ணுங்கன்னு போயிட்டார். நானும் சின்ன பையன் பாப்பா கீழே உட்காந்தேன் சார். அந்த மண்டபத்துலேருந்து 10 ரூபா கீழே விழுந்துச்சு சார், அவனோட காணிக்கை மாதிரி. முருகன் கொடுக்குறான். அந்த 10 ரூபா எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ எப்போ சாக போறீங்க? சாவர மூஞ்சாது 10 பேர் சாவடிச்சுதான் சார். இன்னும் நான் ஒவ்வொரு நிமிஷம் சொல்லியிருக்கேன், இந்த நீங்கள் வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனாலும் நான் திருப்பி போய் முருகன் கோயிலவே வடிவச்சு எடுப்பேன், கோவிலில் தங்கி நீங்கள் சொன்ன மாதிரி தங்கி இருக்கணுங்கிற மேலும் அந்த முருகனோட சிந்தனை ஓடிட்டு இருக்குங்க சார். நான் 24 முறை முருகன் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டான், சரணாகதியை அடைஞ்சிட்டேன். நான் இனிமேல் என் பிள்ளைய பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் முருகா, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் அதோட நான் உங்களை பார்க்கணுன்னு தான் ரொம்ப பிரயாசப்பட்டு வந்தேங்க சார். இப்போ கூட நான் கீழே உட்காந்துருந்தேன், என்னால் உட்கார முடியாது முருகா, உட்கார முடியாது. ஆனால் உங்கள் முகத்தை பார்த்துட்டே பேசணுன்னு தான் உட்காந்துருந்தேன். ஒரு சீட்டு கிடச்சிருச்சு முருகன். அதனால எனக்கு இப்போ ரொம்ப மன நிறைவாக இருக்குது. பரவாயில்ல, முருகன் பக்கத்தில் நம்ம போயிட்டோம், நம்மளுடைய பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்குறான்னு. வேகமாக நான் வந்ததே உங்கள் கைனால 100 ரூபா வாங்கணுன்னு தான் வந்தேன். வாங்கிட்டீங்களா? இல்லைங்க சார். எவ்வளோ வாங்கணும்? இல்லை கொடுக்கல, நீங்கள் போய் கீழே இருங்க. நீங்கள் ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். அம்மா இதில் ஒரு 2 விஷயம் இருக்குமா? இல்லை சார், முருகன் கோயில் போயிட்டு வந்ததுலேருந்து எல்லா என் பிள்ளைகிட்ட எல்லாத்துக்குமே எந்திரிச்சோன்னே எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க, சாப்பிடும் போது இந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பழக்கமாகிட்டேங்க சார். பிஹெச்டி எங்கே முடிச்சிங்க? நான் இல்லை படிக்கல சார், ஓல்டு எஸ்எஸ்எல்சி. பிஹெச்டி முடிக்கல, ஓல்டு எஸ்எஸ்எல்சி. பிஹெச்டி படிச்சவனுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களாம்மா? ஆமாம் சார், நான் என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்தேன். பாப்பா வந்து இருக்கிறா, தம்பி வந்திருக்காங்க. அந்த இருக்கா சார். எங்கம்மா? ஜெயிச்சிதா இந்த இருக்கா சார். ஓகேம்மா. நான் அவளை ஆண்டாள் மாதிரி வச்சிருக்கேங்க சார். ரங்கநாதன் என் வீட்டுக்கு கோலம் போடும்போது கூட, ரங்கநாதன் நீ தான் என் வீட்டுக்கு வரணும், நான் சாமி கும்பிட்டுருக்கேன் சார். உங்க கணவர் இருக்காரா? அங்கேயே இருக்காரா? இல்லை, நான் 5 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணேன், அவங்க 2 பேரும் வரல. பெரிய பையனும் அவரு வரல. இல்லை அங்கே விட்டு வரல? இங்கே வரல, உடுமன்பேட்டை இருக்காங்க சார். நாங்கள் உங்களை பார்க்கணும்னு வந்தோம் சார். மைக் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா. உட்காருங்கம்மா. அந்த பொண்ணு பாவம் எழுந்திருக்க முடியாமல் எழுந்துச்சு வர முடியாமல் வந்து. ஓகே, 2 விஷயம் சார். இப்போ இவங்க ஆல்துரை சார் எதுக்கு சொன்னோன்னா, அது அந்த இடத்துல வந்து எவ்வளோ க்ளீனாக ஸ்மார்ட்டாக வந்து முருகர் இப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னா, அவர் பணத்துக்காக மட்டும் நான் சொல்லலாமா? மேபி அதில் ஒரு 500 1000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கலாம், அதுக்காக நான் சொல்லலை. ஆனால் கரெக்டாக தேர்ந்தெடுத்து சொக்கலிங்கம் இப்போ எனக்கு இவர் தெரியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியும், நானும் சொல்லலை, இவருக்கு தெரியல, அதெல்லாம் நான் எதுவுமே எந்த விஷயமும் பேசிக்கல. பட் அவருக்கு அந்த இடத்துல முதல் மரியாதை கிடைக்கணும். அவங்க நினச்சாங்கன்னா மினிஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா வந்து ஒரு 1 hour உட்கார வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கலாம். அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இவங்களுக்கும் முருகன் வேண்டப்பட்டவர். உங்கள் கேஸில் 10 ரூபா விழுந்ததும் அதிசயம், போலீஸ்காரன் போன்னு சொன்னதும் அதிசயம், நம்ம செக்யூரிட்டி போதுமா அப்படின்னு சொன்னதும் அதிசயம். உங்கள் புருஷனுக்கு வந்து 18,000 ரூபா செல்ஃபோன் கான் போனதும் அதிசயம். ஓப்போ ஓடி போச்சு. எனக்கு தெரிஞ்சுமா புருஷன் ஃபோன் காணாமல் போனதுக்கு சந்தோஷப்படுற ஒரே பொண்ணு. உங்கள் பேர் என்னம்மா? கிருஷ்ணவேணி, எங்கள் பாட்டி பேர். உட்காருங்க. அம்மா, நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மரணம் வருமா? ஆனால் தற்கொலையாக இருக்காதும்மா, ஆண்டு அனுபவித்த மரணமாக இருக்கும். யூ மார்க் மை வேர்ட்ஸ். இதுதான் திருச்செந்தூர் முருகன். நீங்கள் முருகரை உணர்ந்தீங்களா? அந்த பணத்தில் உண்டியலில் போட்டிங்களா? என்ன பண்ணீங்க? அந்த காசில் 1 பைசா கூட இருக்காமல் எல்லா பொருளுமே, உப்புலேருந்து எல்லா பொருளும் வாங்கி சமையல் பண்ணி முருகன் படத்துக்கு திருச்செந்தூர் முருகன் படம் வாங்கிட்டு வந்து முருகனுக்கு படைச்சி நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளோதாம்மா, யூ வில் வின் தி கேம். 20 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டில் ஒரு 10 பெரிய கோடீஸ்வரர் உங்கள் குடும்பம் ஒன்றுமா. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிப்பா. 2வது விஷயம், யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லையோ, இதை நம்ம யார்ட்டுக்கு சொல்லுமா? பிச்சை எடுப்பதில் அவ்வளோ வருமானம் இருக்குமா? என்ன சிரிக்கிறீங்க? அம்மா, ஒரு 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 எனக்கு ரொம்ப க்ளோஸு. நான் கூப்பிட்றதே அவளை எருமாடுன்னு தான் கூப்பிடுவேன். அந்த எருமாடை கூப்பிடுறேன் சார். 2300 ரூபா கலெக்ஷனு எவ்வளோ நேரத்தில்? 3 நேரத்தில்ம்மா.
இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. அந்த துப்பட்டா அப்படி வச்சுக்க வேண்டியதாம்மா. 2300 நான் எங்கே உண்டியில் போடுறதா என்ன பண்ணுறதுங்கண்ணே? உண்டியில் போட்டோன்னா நீ லைஃப் லாங் அங்கே தான் பிச்சை எடுக்கணும், நீ மரியாதை எடுத்துகிட்டு வண்டி ஏறி சேருன்னு சொன்னம்மா. அப்போது இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் விளையாட்டுக்காக சொல்லலாமா, பிச்சை எடுக்கிறதுல அவ்வளோ வருமானம் இருக்குது யசோதா.